சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. காத்திரஸ்ரீனம் பகவானே சரணமையப்பா. சம்ஸ்தாவராத ரஷகனே சரணமையப்பா. சர்வரோக நிவாரண தன்வந்திரி மூர்த்தியே சரணமையப்பா. சாஸ்தாரம் பிரணமாம்யகம். காயங்குளத்தைச் சேர்ந்த அரசன் ஒருவர் அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு வெள்ளி பிரபாவளி, வெள்ளி பிரபைன்னு சொல்லக்கூடிய வெள்ளி பிரபாவளி, தங்க வேல், வெள்ளி விபூதி தட்டு காணிக்கையாக கொடுத்துருக்கார். இன்றைக்கும் அந்த காணிக்கை இருக்குது. அந்த காணிக்கை எதனால் வந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த காலத்தில் இந்த கருப்பனூட்டு நடத்துகிற வழக்கம் இருந்த பொழுது அச்சங்கோயில் பூசாரி, கருப்பனோட பூசாரி இந்த கருப்பனூட்டு நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கார். இப்போ காயங்குளம் ராஜா இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கார். அவருக்கு அச்சங்கோயில் சாஸ்தா மேலேயும் நம்பிக்கை கிடையாது, கருப்பன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் இந்த கருப்பனூட்டு அப்படிங்கிறதுலாம் பொய், இது சும்மா ஒரு விளையாட்டான ஒரு பொய் துள்ளல் தான், இது உண்மை கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிருத்திரமான எண்ணத்தோட தன்னோட அரண்மனையில் கருப்பனூட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கருப்பன் பூசாரியை அழைக்கிறார். இது தெரிஞ்சு பூசாரியும் கருப்பனை முழுமையாக நம்பி தாராளமாக நான் வந்து நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயங்குளம் அரசனோட அரண்மனைக்கு கருப்பனூட்டு நடத்துறதுக்காக வரார். இந்த ஆழியை ஏற்பாடு பண்ண அரசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஆழி எரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழியை நோண்டி ஆழியில் 2 பக்கமும் பூரா வாழை மட்டையால் ஒரு சைடில் பந்தல் மாதிரி அமைச்சு வச்சுருக்கார். அதே மாதிரி திரியிலேருந்து எல்லா பொருளையும் நெய்யில் நினச்சி தான் திரிய போடுவோம். இவர் எல்லா திரியும் தண்ணியில் நினச்சி வச்சுருக்கார். திரியிலேருந்து எல்லாத்தையும் தண்ணியில் நினச்சி எல்லா விளக்கரிக்கிற நெய்லையும் தண்ணியை கலந்து ஆழிக்குள்ளே பூரா வாழை மட்டையாலேயே ஒரு அலங்காரம் மாதிரி தோரணம் மாதிரி பண்ணி வச்சுருக்கார். பச்சை வாழை மட்டை எப்படி எரியும்? அந்த கருப்பன் பூசாரி வரார், வந்து இது எல்லாத்தையும் பார்க்குறார். பார்த்தோன்னா அவருக்கு தெரிஞ்சிருது இந்த ராஜாவோட எண்ணம் என்னன்னு. ஆனால் அதையும் தாண்டி அவருக்கு கருப்பன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, கருப்பனை பிரத்யக்ஷமாக வேண்டிண்டு ஆழி பூஜையை ஆரம்பிக்கிறார். அவர் ஆழி பூஜை ஆரம்பித்தது தான் தாமசம். அவருக்குள்ள ஆவேச மூர்த்தியாக கருப்பன் வந்துடுறார். அந்த பூசாரிக்குள்ளே ஆவேச மூர்த்தியாக அந்த கருப்பன் வந்து பூசாரி கற்பூரத்தை கருப்பன் பேரை சொல்லி வாரி அடிக்கிறார். அடித்தோன்னே அந்த பச்சை வாழை மட்டை படபடபடன்னு பற்றிட்டு எரியிறது. அந்த திரியெல்லாம் தண்ணியில் நினச்ச திரி திகு 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 திகுன்னு எரியறது. மீண்டும் பூசாரி என்ன பண்ணுறார், கருப்பனோட பேரை சொல்லி விபூதி தட்டுலேருந்து விபூதியை சுற்றி விசிறி விடுறார். அந்த விபூதியை விசிறி விட்டோன்னே இந்த ராஜாவோட படை பரிவாரங்கள்லாம் நிற்கிறாளாம் சுற்றி. யார் மேலெல்லாம் விபூதி பட்டுதோ அந்த பட்டவா மேலெல்லாம் கருப்பன் ஆவேசமாக வந்துட்டார். ஆக அந்த விபூதி பட்டவா எல்லாரும் அந்த கருப்பனோட ஆவேசம் வந்து ஆட ஆரம்பிச்சிடுறா. இப்போ கருப்பன் பொய்ன்னு நினச்ச ராஜா போய் ராஜாவை சுற்றி இருக்கிறது எல்லாமே கருப்பனாகவே இருக்கார். அந்த ராஜாவோட பரிவாரம், மந்திரி, ஜனங்கள் யார் யார் மேலெல்லாம் இந்த பூசாரி விபூதியை வாரி அடிக்கிறாரோ அடித்தவா மேலெல்லாம் கருப்பன் ஆவேசமாக வரார். சுற்றி எல்லாரும் கருப்பனோட ஆவேசத்தோடு ஆட ஆரம்பிச்சுட்டா. இது மட்டும் இல்லாமல் இது நடக்கும் பொழுது இன்னும் ராஜாவுக்கு தன்னோட சக்தியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வானத்துலேருந்து மழை கொட்டுன்னு கொட்டுறதான். மழை கொட்டினா நெருப்பு அணைஞ்சு போகணும். மழை கொட்டி இன்னும் வாழை மட்டும் நல்லா பத்திண்டு எறிகிறது ஆழி பூஜையில். எப்படி ஒரு சக்தி பாருங்கள் அச்சங்கோயிலில் இருக்கக்கூடிய கருப்பனுக்கு. அந்த மழை கொட்டி வாழை மட்டும் இன்னும் பத்திண்டு எறிகிறது. இதை பார்த்தோன்னே ராஜா விளவெளத்து போய் என்ன பண்ணுறதுன்னே புரியல. பிரத்யக்ஷமாக அந்த அச்சங்கோயில் பூசாரியோட காலில் விழுந்துடுறார் ராஜா. சுவாமி என்னை மன்னிச்சிடுங்கோ, நான் தெரியாமல் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். இந்த சுவாமியோட சக்தி என்ன அப்படின்னு தெரியாமல் நான் விளையாண்டுட்டேன். நான் பரிபூர்ணமாக ஒத்துக்கிறேன். இந்த அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கும் கருப்பனுக்கும் அபரிமிதமான சக்தி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஒத்துண்டு இனிமேல் நான் எப்பொழுதும் இந்த அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு அடிமையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சுவாமி அவரை மன்னித்து அதுக்கப்புறம் எல்லார் உடம்புலையும் இருக்கிற கருப்பன் அமைதியாகி அதுக்கப்புறம் எல்லாரும் சகஜ நிலைக்கு அதுக்கப்புறம் ராஜா தானே நேராக அச்சங்கோயிலுக்கு வந்து அந்த சுவாமிக்கு செஞ்சு கொடுத்தது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வெள்ளி பிரபாவளி, தங்கவேல், கருப்பனுக்கு இருக்கக்கூடிய சாத்தக்கூடிய அந்த தங்கவேல், அதே மாதிரி வெள்ளி விபூதி தட்டம், விபூதி வச்சுக்கக்கூடிய தட்டு, இப்படி 3த்தையும் அந்த காயங்குளம் அரசன் செஞ்சு கொடுத்துருக்கார். இது மட்டும் இல்லாமல் வினார்ட் அப்படின்னு ஒரு வெள்ளக்கார துரையும் இந்த அச்சங்கோயில் கருப்பனூட்டை வந்து ஏளனமாக பேசி அதன் பிறகு அந்த துரை வந்து கடும் சர்மவியாதியால் அவஸ்தைப்பட்டு அதுக்கப்புறம் அச்சங்கோயில் சாஸ்தா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு கருப்பன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு அவருடைய சர்மவியாதி சரியாக போய் அதுக்கப்புறம் சுமார் ஒரு 20-30 வருஷங்களுக்கு அந்த துரையே வேணாடு அப்படிங்கிற அந்த துரையே முன்னாடி நின்று அச்சங்கோயில் கருப்பனூட்டை நடத்தியிருக்கார். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பகவான் அச்சங்கோயிலில் இருக்கக்கூடிய சாஸ்தாவும் கருப்பனும். இன்னமும் அச்சங்கோயில் சாஸ்தாவோட சக்தியை சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்க கதைகள் இருக்குது. அச்சங்கோயிலில் அந்த சுவாமி மேலே ரொம்ப பக்தியாக மணியக்காரர் ஒருத்தர் இருந்தார். மணியக்காரர் அப்படின்னா கோவில் கணக்குகள்லாம் எழுதக்கூடியவர். அவருக்கு வந்து அச்சங்கோயில் சாஸ்தா மேலே அபரிமிதமான பக்தி.
எப்பொழுதும் அச்சங்கோயிலேயே உட்காந்துருப்பார். தன்னோட குடும்பம், வீடு, குழந்தைகள், குட்டி எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. அச்சங்கோயில் சாஸ்தாவை பார்த்தார்னா பார்த்துட்டே இருப்பார். அந்த சாஸ்தா மேலே அபரிவிதமான பக்தி கொண்ட மணியக்காரர். நித்தியமும் சாஸ்தாவை தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பார். எப்பொழுதும் சாஸ்தா மேலே பாட்டு பாடிகிட்டே இருப்பார். எப்பொழுதும் சாஸ்தாவோட அழகை ரசிச்சுட்டே இருப்பார். தன்னோட வாழ்நாளில் முக்கால்வாசி நேரத்தை அவர் அந்த அச்சங்கோயிலில் தான் கழிக்கிறார். இப்படி அச்சங்கோயிலில் இந்த சாஸ்தா கழிச்சுட்டு இருக்கும்போது இப்படியே அச்சங்கோயில் சுவாமியை பார்த்து இவர் அந்த அச்சங்கோயிலுக்கு மணியக்காரர் அப்படின்னா அச்சங்கோயில் ஸ்தலம், அதை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள், இங்கெல்லாம் என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, ஸ்தலத்தில் என்னென்னலாம் உபயோகம் பண்ணுறா, என்னென்ன பூஜை பொருள்லாம் போயின்னு இருக்குது, இது எல்லாத்தையும் கணக்கெழுதி வைக்க வேண்டியது இவருடைய வேலை. இவர் மணியக்காரராக இருந்துட்டு இந்த சாஸ்தாவோட தரிசனத்திலே மூழ்கி சாஸ்தாவுக்கே அடிமையானதுனால இந்த கணக்கெழுதுகிற வேலையே விட்டுட்டார். இப்போ இந்த கணக்கெழுதுகிற வேலையே விட்டதுனால இவருக்கு சுற்றி எவ்வளோ மரங்கள் இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படிங்கிற கணக்கே தெரியாமல் போச்சு. காட்டுக்குள்ளே எத்தனை மரங்கள் இருக்குது அப்படின்னு. அந்த காலத்தில் என்ன அப்படின்னா துரைமார்கள்லாம் இந்த மணியக்காரரை தான் கூப்பிட்டு கணக்கு கேட்பா. இல்லைன்னா திருடாலாம் காட்டுக்குள்ளே புகுந்து மரத்தை வெட்டிட்டு போயிட்டா அப்படின்னா உள்ள சந்தன மரம் இருக்குது, நிறையா தேக்கு இருக்குது, இந்த மரத்தை வெட்டிட்டா காடே அழிஞ்சிடும், அப்படி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மணியக்காரரே. ஆனால் இவர் சாஸ்தா மேலே இருந்த பக்தினால அந்த மரத்தெல்லாம் கணக்கெடுக்காமே விட்டுட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கீழே இருக்கிற அந்த தென்காசி டவுனுக்கு புதுசாக ஒரு துரை பொறுப்புக்கு வரார், பிரிட்டிஷ் துரை. அவர் பொறுப்புக்கு வந்தோடனே இந்த அச்சங்கோயில் மணியக்காரரை கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொல்லி பண்ணிக்கிறார். அவர் இங்கே வரணும், வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கணக்கு சொல்லணும் அப்படின்னு. மணியக்காரருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. கூப்பிட்டுட்டாரே, நம்ம எப்படி கணக்கு சொல்கிறது, என்ன இருக்குதுன்னு தெரியாதே, ஒன்றும் நமக்கு என்ன பண்ணுறதுனே அவருக்கு புரியல. வேறு வழி கிடையாது, துரை கூப்பிட்டாச்சு, போய் தான் ஆகணும். ஒரு ராத்திரியில் போய் அவ்வளோ பெரிய காட்டோட மரத்தை அளக்க முடியுமோ? சுற்றி ஏக்கர் கணக்கில் எங்கே பார்த்தாலும் காடு தான் இருக்குது அச்சங்கோயிலில் சுற்றி. அப்படி காடு இருக்கும்போது ஒரே ராத்திரியில் எந்தெந்த காட்டில் எவ்வளோ மரம் இருக்குன்னு அளக்கவும் முடியாது. ஆனால் இந்த மணியக்காரர் கூப்பிட்டுட்டார், போய் தான் ஆகணும். ராத்திரி போய் அச்சங்கோயில் பகவானோட சந்நிதியில் உட்காந்து வேண்டிக்கிறார், எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, இப்படி என்ன நீ மாட்டி விட்டுட்டியப்பா, இத்தனை நாளாக நான் கணக்கெடுக்காமல் இருந்துட்டேன், நான் முழுக்க உன்னோட சேவார்த்தி, உன்னோடதுலேயே என் வாழ்நாளை கழிச்சுட்டேன், உன்னை சேவை பண்ணுறது, உன்னை தரிசனம் பண்ணுறது, இப்படியே என் வாழ்நாள் போச்சு. இப்போ திடீர்னு புதுசாக ஒரு துரை கூப்பிட்றார், நான் போய் என்ன கணக்கு சொல்ல போகிறேன்னு தெரியல, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல, நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு அந்த மணியக்காரர் அன்றைக்கி ஆற்றுக்கு போயிடுறார். அடுத்த நாள் காலையில் வேறு வழியில் துரை கூப்பிட்டாச்சு, கிளம்பி போய் தான் ஆகணும். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போகவும் முடியல, போகாமல் இருக்கவும் முடியல. ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியறது, நம்ம போக போகிறோம், நமக்கு எந்த கணக்குமே தெரியாது, நம்ம போயிட்டு துரை நம்ம தலையை வெட்ட போகிறது உறுதி அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அடுத்தவர் என்ன பண்ணார், கணக்கு சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.